Hi students, this is Jamax. Example 4.14. If cot inverse of 1 by 7 theta, then find the value of cos theta. So given பாருங்க cot inverse of 1 by 7 equal to theta. Cot inverse right check வச்சுனா நம்மளுக்கு இது cot theta equal to 1 by 7. So cot நம்மளுக்கு என்னது adjacent side by opposite அப்படினா okay. So right angle triangle எடுத்துக்கிறோம். இந்த right angle triangle பாருங்க, this is angle theta. Theta நேரா வந்து என்ன சொல்றது, இது opposite. Then 90 degree opposite வந்து என்ன சொல்லுவோம், hypotenuse. 90 degree opposite சொல்லலாம், இல்ல longest side சொல்லலாம். Third side என்னது நம்மளுக்கு adjacent. இதுல நம்மளுக்கு cos theta ன்றது என்னன்னு பாருங்க, adjacent side by opposite. அப்ப adjacent side ன்றது பார்த்தா நம்மளுக்கு 1, opposite ன்றது பார்த்தா நம்மளுக்கு 7. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், hypotenuse கண்டுபிடிக்கணும். அப்ப பிதாகரஸ் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். பிதாகரஸ் என்னது, ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவலா ஆப்போசிட் ஸ்கொயராவும் பிளஸ் அட்ஜஸ்ட் ஸ்கொயராவும் ஆட் பண்ணி எழுதணும். இது நம்மளுக்கு பிதாகரஸ் கண்டிஷன். ஆப்போசிட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 7, so 7 ஸ்கொயர். தென் அட்ஜஸ்ட் 1 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் என்னது 49, 1 ஸ்கொயர் 1. அப்போ 49 பிளஸ் 1 என்னது நம்மளுக்கு 50. அப்போ ஹைபோடென்யூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் நம்பர் வச்சுனா root of 50. So root of 50 எப்படி எழுதலாம், root of 25 into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, 25 நம்ம ரூட் எடுத்துக்கோனா இது 5 times root 2 அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ நமக்கு ஹைபோடென்யூஸ் கிடைச்சாச்சு பாருங்க, 5 root 2 அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 சைடு தெரியும். இப்போ காட்ல இருந்து நமக்கு எந்த ரேஷியோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின் பாருங்க, நம்மளுக்கு காஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். So cos theta equal to cos ஓட ஃபார்முலா என்னது, adjacent side by hypotenuse. அப்ப adjacent side வந்து பார்த்தா நம்மளுக்கு 1, hypotenuse வந்து 5 root 2. அப்ப given வந்து cot inverse of 1 by 7 theta னா then cos ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by 5 root 2.